ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள். 2026 புதன்கிழமையில் பங்குனி உத்திரம் பௌர்ணமியும் கலந்து வருது. உத்திர நட்சத்திரம், அதுதான் பங்குனி உத்திரம் சொல்லுவோம் நம்ம. அதில் சிறப்பானது முருகரோட திருக்கல்யாணம் நடந்தது. வள்ளி தேவயானையோடு சிவபெருமான் பார்வதியோட கல்யாணம் நடந்த தினம் இன்னைக்கு. லக்ஷ்மி தேவியர் பெருமாளோட கல்யாணம் நடந்த தினம் இன்னைக்கு. பிரம்மா அண்ட் சரஸ்வதி தேவி ஏற்றுக்கொண்ட நாள் இன்னைக்கு. அண்ட் ஐயப்பன் சுவாமி பிறந்த தினமும் இன்று தான், பங்குனி உத்திரம் தான். ஏப்ரல் 1 வருகின்ற பங்குனி உத்திரம். இந்த நாளை நம்ம எப்படி வீட்டில் செலிப்ரேட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த திருக்கல்யாணத்துக்கு நம்ம வீட்டில் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும்னா, மாவிலை இருக்குல்ல, மாவிலை மஞ்சள் துணியில் மாவிலை வீடு ஃபுல்லாக நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு நல்ல நாளில் எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி மாவிலை கட்டிக்கணும். முதல்ல எல்லா ரூம்லேயுமே மாவிலை வைக்கிறது இன்னமும் சிறப்பான விஷயம். மாவிலை முடிஞ்சவொடனே எப்பவும் போல் வீடை பெருக்கி வெளியில் கோலம்லாம் போட்டு, கோலத்தில் இந்த படி கோலங்கிறது இன்னமும் முக்கியம். நார்மல் கோலம் இல்லாமல் இந்த கல் மாவில் போடாமல் அரிசி மாவில் போடுறது விசேஷம். அரிசி மாவில் போட்டு அதுக்கு ஒரு விளக்கு, பூ, மஞ்சள், குங்குமம் வைக்கிறது இன்னமும் மங்களத்தை சிறப்பு ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் இந்த 6 விளக்கு தீபம், இது நான் பண்ணது. 6 விளக்கு தீபம் ஏற்றுறது, ஷட்கோணம் வரைஞ்சி அதில் 6 விளக்கு தீபம் வைக்கிறது இன்னமும் சிறப்பு வாய்ந்தது. அகல் விளக்கில் ஏற்றுறது நல்லது. உங்கள் விருப்பம், உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி ஏற்றுக்கோங்க. நெய் விளக்கு போட்டால் இன்னமும் சிறப்பு. நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு குங்குமம், பசுப்பு குங்குமம் வச்சு விளக்கு ஏற்றுவோம். இது ஷட்கோணத்தோட விளக்கு. சஷ்டி கவசம் முடிஞ்சால் படிங்க, அது இன்னமும் சிறப்பு கொடுக்கும். சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ், குமரகுருபரனுடைய பாடல்கள், பதிகங்கள், இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு விசேஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது. இந்த பங்குனி உத்திரத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள், அதுவே போதுமானது. விளக்கேற்றி இந்த மாதிரி ஒரு பூ போட்டு, முடிஞ்ச வரைக்கும் இந்த அரளிப்பூ கிடச்சா பாருங்கள். அது காஸ்ட்டும் கம்மி நினைக்கிறேன். ஸோ அரளிப்பூவை போடுங்க. வெத்தலை பாக்கு, பழம் வச்சுக்கிறது நல்லது. சுப்பிரமணியம் இது படிங்க. கல்யாணத்துக்கு வேல்மாறல் படிங்க. முருகருக்கு விசேஷமானது மாவிளக்கு. மாவிளக்கு ஏற்றுவது முருகருக்கு ரொம்பவும் விசேஷமானது. உங்களோட பிரார்த்தனையை இந்த மாவிளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் கைகூடும்னு சொல்லுவாங்க. மாவிளக்கில் கொஞ்சோண்டு வெல்லம் கலந்து இந்த மாதிரி விசைஞ்சி விளக்கு போடுங்க. மாவிளக்கு, தினை மாவு, அப்புறம் பச்சரிசி, பைத்தம்பருப்பு, இது எல்லாமே துவரம் பருப்பு, இது எல்லாமே முருகருக்கு உரியவை சொல்லுவாங்க. இந்த 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 விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறம் நம்மளுடைய வேண்டுதலை வைக்கணும். வள்ளி தேவயானோடு முருகர் இருக்கும் காட்சியை பாருங்கள். இதே மாதிரி அடுத்த வருஷத்தில் சீக்கிரமாகவே நல்ல கல்யாணமாகி நிறைய பேருக்கும் முருகனோட ஆசி கை கூடணும் வந்தது. நானும் பிரார்த்திச்சு கொண்டேன். இதுக்கு நம்ம அந்த பூஜைக்கு மாம்பூ இப்போ கிடைக்கிறது, சீசனல் மாம்பூ கிடைக்கிது, அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவும் உத்தமம். நம்மக்கிட்ட எது கிடைக்குதோ அதை வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். நம்பிக்கை தான் இம்பார்ட்டன்ட். இப்போது நெக்ஸ்ட்டு கல்யாணத்தோட உற்சவம் பார்க்கலாம். முருகர் திருக்கல்யாணம் இது. இந்த பங்குனி உத்திரத்தில் இது பார்க்குறவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் கல்யாண வேண்டுதல் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே கை கூடும். வேலும் மயிலும் வேலவன் காக்க, வேலும் காக்கும் மயிலும் காப்பான். திருக்கல்யாணம் இன்னையோட முடிஞ்சது. விரதம் இருக்கிறவங்க மாலையோட விரதம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. இன்றைக்கி 4:30 மணி வரைக்கும் பங்குனி உத்திரம் இருக்குது.
அதுக்கப்புறம் உங்கள் கையில் இந்த மாங்காய் மரத்தில் வர பூ இல்லைனாலும் வேப்பம் பூ வைக்கிறது விசேஷம்தான். இதெல்லாமே இந்த சீசனில் கிடைக்கிற பூ தான். வேப்பம் பூவும் மாம்பூவும் விசேஷத்துக்குரியது. பங்குனி உத்திரத்தில் நம்ம அந்த கடவுளுக்கு வச்சோம்னா பூக்கள் கடவுள் சமரிக்கும் போது பூக்கள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். இப்பூ மூலியமாகவே நம்மளுக்கு நல்லது நடக்கும். நெக்ஸ்ட்டு பங்குனி உத்திரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி செட்டில் ஆகும். அப்போ நம்ம கடவுளுக்கு நம்ம நன்றி கூறு விதமாக இந்த பிக்சர் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். முருகனுடைய அருளால் கந்தனுடைய அருளால் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோடு சகல சம்பத்துக்களோடு வாழ நீடூடுகிறேன் வாழ்த்துகின்றான். இந்த சஷ்டி கவசம் படிக்க முடியாதவங்களால் சரவண பவன் 6 வாழ்த்துகள் நம்மளோட செல்வம், கல்வி, பக்தி, பகைவெல்ல, காலம், ஜெபம், ஆரோக்கியம் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க ஓம் சரவண பவ ரவண பவச வனபவசர நபவ சரவ வப சரவண வசர வனப. இந்த பாட்டு ஒரு 6 முறை படிக்கிறது இன்னமும் விசேஷம். ஓம் சரவண பவ ரவண பவச வனபவசர ஓம் வனபவசரவ ஓம் வசர வனப ஓம் பவசரவன ஓம் வசர வனப. இன்னமும் 3 முறை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். ஓம் சரவண பவ ஓம் ரவண பவச ஓம் வனபவசர ஓம் நபபவசர ஓம் வசர வனப நபசரவன. இதுதான் 6 எழுத்துக்கள் அடங்கிய சரவண பவ. குழந்தை வரம் வேறியவங்களுக்கு இந்த குழந்தை வரத்துக்கான சரவண பவனை பிக்கை வச்சுருக்கேன். இந்த பிக்கை டெய்லியுமே பார்க்குறதுனால குழந்தை வர சீக்கிரம் கைகூடும்னு சொல்கிறாங்க. இந்த பங்குனி உத்திரம் மெயினாக ஆண்களுக்கான விரத உரிமைக்கு உட்பட்டது. கல்யாண கோலமும் கடைசி பிக்சராக வச்சுருக்கேன். இந்த கல்யாண கோலத்தை முருகரோட கல்யாணத்தை நம்ம எப்படி மகிழ்கிறோமோ அதே மாதிரி நம்மளும் கடவுள் பிளெஸ்ஸிங் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் அது நல்லது நடக்கும்ன்றது எதிர்பார்க்குறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இன்னும் இது போன்ற விஷயங்கள், அரிதான விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோடய சேனலில் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.